அல்லி 8. மறுநாள் மதியம் கறிவிருந்தை முடித்துவிட்டு அல்லி சென்னை கிளம்பினாள். நாளை போகலாம் என்ற போது அல்லி மறுத்துவிட்டாள். இல்லை அப்பத்தா, இங்கிருந்து 2 பஸ் பிடித்து டவுனுக்கு போய் அங்கிருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்கிருந்து சென்னை போக எவ்வளவு நேரம் ஆகுமோ? பயணத்திலேயே பாதி நாளுக்கு மேல் ஆகிவிடும். இப்போதைக்கு கிளம்பினால் உட்காரவாவது இடம் கிடைக்கும் என்று தன் பாட்டுக்கு அப்பத்தா கொடுத்த ஊறுகாய் உப்பு கண்டம் போட்ட கறியை பையில் கவர் செய்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போ வரும்போது நின்னுக்கிட்டே வந்தியா கண்ணு என்றார் பரிவாக. பொங்கல் லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போவாங்க அப்பத்தா, அதனால முதலிலேயே டிக்கெட் போட்டு வச்சுக்கணும். அம்மா குலசாமிக்கு பொங்க வைக்க இங்கே வரேன்னு சொன்னதால நானும் இங்கே வந்தேன். போகும்போது அம்மாவுடன் சேர்ந்தே நம்மூர் போயிடலாம். பிறகு பொங்கலை கொண்டாடிட்டு ஊருக்கு போய்விட்டு அங்கிருந்து சென்னை கிளம்பலாம். போய் ஒரு நாள் முழுக்க தூங்கி எழுந்தால்தான் சனிக்கிழமை வேலைக்கு போக முடியும் என்றாள். பேக்கினுள் அப்பத்தா கொடுத்த சில உணவு பதார்த்தங்களை எடுத்து வைத்தபடி. அப்பத்தாவுக்கு மனம் கனத்து போனது. சிறு பெண் இப்படிக்கு குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறாளே, எத்தனை தூர பயணம்! அதனால் ஏற்படும் உடல் வலி, தலைவலி, உடல் சோர்வு எதையும் வெளிக்காட்டாமல் மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டு வெளியே சிரித்து உள்ளே சோர்ந்து போய் இருப்பவளை பார்த்து, என் குலசாமி மலைப்பாவையே, என் பேத்திக்கு நீதான் கடைசி வர துணை இருக்கணும். அவ சந்தோஷமா புருஷன் புள்ள குட்டிங்களோட நிறைவான வாழ்க்கை அமைச்சு கொடு என்று மனமாற வேண்டிக் கொண்டார். அல்லிக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்து பேக் செய்ய உதவினார். எல்லாம் எடுத்து வைத்து கொண்டதை சரிபார்த்து கொண்டு காலேஜ் பேக்கை முதுகில் மாட்டிக்கொண்டவள் சிறு பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு வரேன் அப்பத்தா என்றாள். வா, நானே வந்து பஸ் ஏத்தி விடுறேன் என்று அப்பத்தாவும் உடன் கிளம்பினார். நீ திரும்ப இவ்வளவு தூரம் நடந்து வரணும் அப்பத்தா, வேணாம். நான் என்ன புதுசாவா நடக்கிறேன், நீ வா என்றவர் கதவை சாற்றிவிட்டு முன்னே நடந்தார். வழியில் தென்பட்டவர்களிடம் விடை பெற்று நலம் விசாரித்து, அல்லி கஷாயத்துக்கு உள்ளத பொடி பண்ணி டப்பில வச்சிருக்கேன், போன உடனேயே அழுப்பு படாம கொதிக்க வச்சு குடிச்சிட்டு கண்ணு என்றார். சரி அப்பத்தா என்றாள். சிறிது நேரம் கழித்து, உன் அண்ணன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்க என்றார் மெதுவாக. என்னைக்கு இருந்தாலும் நேத்தனுக்கு கல்யாணம் செய்யதான் போறோம். அது அவனுக்கு பிடிச்ச பெண் கூட நடந்தால் சந்தோஷமா இருப்பான். அவங்களே விரும்பி வந்து கேட்கும்போது கல்யாணம் கட்டி வைக்கலாம் என்றாள். ஆனால் அந்த குடும்பம் உன்னை ஒதுக்கி விட்டுருவாங்க போலையே என்றால் வருத்தமாக. படைச்ச கடவுளை தவிர எதற்கும் யாரையும் நான் எதிர்பார்க்கல. வேலை இருக்கு, வருமானம் வருது, நாளைக்கு எனக்கும் புருஷன் பிள்ளைன்னு வரும். நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவேன். இதுல இவங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட முடியுமா அப்பத்தா என்றவள் சற்று யோசித்து, அம்மா எப்படியும் போனில் நேத்ரன் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசுவாங்க. கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லி நீ போவதானே? அப்போ நீதான் பெரிய மனுஷியா சில விவரங்களை தெளிவா பேசணும். எங்க அம்மா பயப்படும். அதனால கல்யாணத்துக்கு பிறகு நேத்ரனையும் அவன் மனைவியையும் தனி கொடுத்தனு வைக்க சொல்லிடு. அதோட தேவையில்லாமல் போய் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. நல்லது கெட்டது எதையும் அவங்களே வாழ்ந்து கத்துக்கட்டும். சும்மா சும்மா அம்மா அண்ணன்னு போய் நிற்க கூடாதுன்னா அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லிடு. அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் நேத்ரன் மாதம் குடும்ப செலவுக்கு இப்போ கொடுக்குற மாதிரியே 20,000 கொடுக்கணும்னு சொல்லு என்றதும், இதுவரைக்கும் அவன் குடும்ப செலவுக்கு கொடுத்ததே இல்லைன்னு உங்க அம்மா சொல்லுவா? உண்மைதான், ஆனால் அதை சபையில் சொல்ல முடியுமா? அதனால மாத குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கணும், கரெக்டா சொல்லிடு. அப்போதான் 10,000ஆவது அவன் கொடுப்பான். சின்னவளுக்கு கல்யாண நகையெல்லாம் செய்ய உதவும் என்று முடித்த போது பஸ் தரிப்பிடம் வந்தனர். அப்போது பஸ்ஸும் வர, அப்பத்தா பஸ் வருது, நான் கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்கோ, நான் சொன்னதை மறந்துடாத என்றபடி பஸ்ஸை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். நீ பத்திரமா இருந்துக்க, போனதும் போன் பண்ணு என்றார். பஸ் நகர ஆரம்பித்தது. தலையசைத்து அப்பத்தாவிடம் விடை. தெளிவும் அறிவும் சாஸ்தி, அப்படியே அவ தாத்தன போல என்று பெருமைப்பட்டு கொண்டே வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவள் சென்னை வந்து இறங்கிய போது மறுநாள் பொழுது புலர துவங்கி இருந்தது. வரும்போதே சில காலை உணவை கையேந்தி பவனில் சாப்பிட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்தாள். போனை சார்ஜ் போட்டுவிட்டு அப்பத்தா கொடுத்த பொருட்களை எடுத்து வைத்தாள். வெந்நீர் போட்டு தலைக்கு குளித்த பிறகே ரெஃப்ரெஷ்ஷாக உணர்ந்தாள். மறக்காமல் அப்பத்தா சொன்ன மாதிரியே கஷாயத்தை போட்டு குடித்த போது அப்பத்தாவிடமிருந்து போன் வந்தது. சென்னை வந்து சேர்ந்ததை சொல்லிவிட்டு நலத்தை விசாரித்துவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பிறகு நல்ல உறக்கம். புவனா வரும் வரை சோம்பலாக சுற்றி கொண்டு வேலைக்கு சென்று வந்தவளுக்கு புவனா வந்த பிறகு நேரம் ரக்கை கட்டி பறந்தது. ஆர் யூ ஷியோர் என்றபடி மீண்டும் மீண்டும் அந்த புகைப்படத்தை உற்று பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த கவின் அருகில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் தீவிரமாக டைப் செய்து கொண்டிருந்த மற்றவனின் பார்வையின் முன் தனது செல்போனுக்கு வந்திருந்த போட்டோவை காட்டினான். யா ஷியோர் பையா, நேத்ரன் தான் அவங்க டிபியில போட்டோ இருக்கும்னு சொன்னாங்க, அதிலிருந்த போட்டோ தான் இது என்றாள். நேத்ரனிடம் கன்ஃபார்ம் பண்ணியா என்றபடி கவனின் செல்போனில் காட்டிய போட்டோவை பார்த்தவனின் கண்கள் திரும்ப திரும்ப அதையே பார்த்து கொண்டு, அவங்க ஏதோ ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட போது போட்ட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாம், அதில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பா, அதை வச்சு நாங்க கிண்டல் பண்ணுவோம்னு ஏற்கனவே சொல்லி இருக்கார் என்றாள் பவி. ட்ரெஸ் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
ஆனால் இது இது என்றபடி கண்ணை இறுக்கி மூடி திறந்தவன், அவசியம் உனக்கு நேத்திரம்தான் வேணுமா பவி என்று கேட்க வைத்தது. பவி அந்த கேள்வியில் சற்றே அதிர கவின்தான் முந்திக்கொண்டு, அந்த பொண்ணு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், இவ விரும்புறது நேத்திரனை தானே என்றான் அவசரமாக. அவனை முறைத்த ராணா, பவி நேத்திரன் ஓகே, பட் எதிர்காலத்தில் இவர்களைப் போல இல்லாமல் இந்த பெண் மாதிரி குழந்தை பிறந்தால் என்ன செய்வது என்றும் யோசித்துக்கொள் எனும்போதே அவனது போன் இசைக்க அழைப்பை இணைத்து ஹலோ என்றபடியே நுனிநாக்கு ஆங்கிலத்தில் மறுநாள் அவனது வெளிநாட்டு பயணத்தை பற்றி பேசியபடியே லேப்டாப்பை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மாளிகையின் உள்ளே சாவதானமாக சென்றான். வருத்தமாக கவினை நிமிர்ந்து பார்க்க பெருமூச்சு விட்டவன், நன்றாக யோசிடா, இப்போது கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு என்றபடி கவினும் இருப்பால் அல்லி மலர் கொடி. ஆத்தே, பவிதான் யோது தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அல்லியை கிண்டலடிப்பதற்காக அவள் போட்டோவை போய் அண்ணன்களிடம் காண்பிக்க அது மீண்டும் மீண்டும் அவளது திருமணத்தை நிறுத்துவதிலேயே போய் நிற்கிறது. திருமணம் முடியும் வரை இவளை பற்றி யாரிடமும் பேசக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். மும்பையிலேயே படிப்பு வாழ்க்கை என இருந்தவளுக்கு இந்த அல்லியை தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அல்லி வருவாள்.